சரி, டுடே வந்து நம்ம வந்து துரியன் பிளான்ட்டு ஜஸ்ட்டு வந்து பெரிய பிளான்ட்டை வச்சு ஒரு 3 இயர்லேயே வந்து ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம நர்சரியில் இருக்கிற ஒரு நம்ம டிரைவர் வந்து உங்களுக்கு வந்து அதை என்னென்னு கேட்பார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது என்னன்னு தெரியுதா ஆண்டவர்? இந்த பூவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் துரியன். துரியனில் இது ஒரு சானியாவோன்ற ஒரு வெரைட்டி, நல்ல காய்ப்பு திறனுடையது. ஜஸ்ட்டு வந்து 3 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ளவரு. பட் இது என்னென்னா, துரியன் வந்து நல்ல பழம், நல்ல ஆக்சுவலி தமிழ்நாட்டில் என்னென்னா அந்த காட்டு வெரைட்டியை சாப்பிட்டு போட்டு வாடை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. துரியன் வந்து இயற்கையாகவே அது நல்ல பழம். ஆனால் யாருக்கும் தெரியல, மினரல்ஸு கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கு. அது பழம் சாப்பிட்றதுக்குன்னே மலேசியாவுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரவங்களாம் நிறையா இருக்காங்க. ஒன்ஸ் வந்து அந்த பழம் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு அடிக்டட் தான். நமக்கே இப்போ ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்து பெரிய பிளான்ட்டு ஒரு 10 பிளான்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவர் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே இந்த பழத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அடிக்ட் மீன்ஸ் என்ன, பிடிச்சிருக்கு, ஓகே சாப்பிட்றாங்க, ஓகே, அதுக்காக ஒரே தான் அதனால் இந்த துரியனை வந்து நம்ம ஊரில் வைக்கலாம். எப்போ எங்கே வைக்கலாம்னா, கொஞ்சம் நிழல் இருக்கிற இடத்துல வைக்கும்போது கண்டிப்பாக வரும். அதுவும் கொஞ்சம் பெரிய பிளான்ட்டை வாங்கி வச்சாங்கன்னா நல்லா வரும். இது வந்து ஜஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்து ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ற ஒரு இதுதான். ஃப்ளவர் கட் இதுலேயும் மேலே வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு, அதில் ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் ஜஸ்ட் அந்த மேட்டர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, துரியன் செடியாக வாழ்நாளில் லைவாக பார்த்துட்டீங்க. ஹாப்பி தானே? ஹாப்பியா? ஓகே, காப்பி மாதிரி கிடச்சி. தேங்க்யூ.